எனக்கு தெரிஞ்ச அளவில் சிம்பிள் அண்ட் பெஸ்டாக உங்களுக்கு 10ஆம் பாவத்தை பற்றி பேசலான் இருக்கேன். யார் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்காங்க. இல்லை நான் ஜோதிடத்தில் ஃபுல்லாக படிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் பேசாமல் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கலாம். இல்லை நீங்கள் ஜோதிடத்தில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா உங்கள் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வாஸ்து பிரகாரம் உச்ச வாசல் பக்கம் வந்து உட்காருங்க. நீச்ச வாசல் உட்கார்ந்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்டாக வராது. நீங்கள் உச்சத்தில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா உச்ச வாசல்னா இந்த பக்கம் இந்த சைடு உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உச்சத்தில் வாசல் வைத்து உச்சத்தில் நடை வையன்னு வாஸ்து சொல்லுதுங்க. அப்போ நம்ம வீட்டில் வந்து உச்ச இடத்துல உட்கார்ந்தாத்தான் நமக்கு உச்சகட்டமான பலன்கள் கிடைக்கும், நமக்கு நல்லதாகவே கிடைக்கும். உங்கள் வீட்டில் உச்ச வாசல் இருக்கிற இடத்துல உச்ச பகுதியில் உட்கார்ந்து நீங்கள் ஜோதிடத்தை படிங்க. ஒரு மாடு தான் படுக்கிறதுக்கு கூட நீரோட்டம் உள்ள இடத்துல தான் மாடு படுக்குங்க. நீர் இருக்கிற இடத்துல தாங்க கரையானே புத்து வைக்குங்க. ஒரு ஒரு ஜீவன் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எல்லாமே ஜோதிடம் இருக்கு. இப்ப ஜோதிடம் அப்படின்னா நம்ம முதல்ல காலையில இருந்து நீங்களும் கேட்டு 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 ரொம்ப ஓஞ்சு போயிருப்பீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்துல சில தகவல்கள் கிடைக்காதா அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த 10ஆம் பாவம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தொழிலை பத்தி ஜோதிடத்துல சொல்றது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த ஜோதிடத்துல எதை பத்தி வேணா பேசலாம், எப்படி வேணா நம்ம சொல்லலாம், கைதட்டலாம், சிரிக்கலாம். ஆனா ஜோதிடத்துல ரொம்ப சிக்கலான இடம் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம். சரி, இதுக்கு நான் முதல்ல சொல்றேன், இந்த 2-3 ரூல்களை நீங்க மனப்பாடமா நீங்க எழுதிக்காங்க. அப்பதான் நீங்க அதைய பயன்படுத்துறதுக்கு சௌகரியமா இருக்கு. முதல்ல ஒரு பாவத்தினுடைய பலனை தெரிந்து கொள்வதற்காக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தை உதயமாக வை அப்படிங்கிறது ரூல். நீங்க எந்த பாவத்தை பத்தி எடுத்துக்கிட்டா மட்டும் 10ஆம் பாவம் மட்டுமல்ல, நீங்க எந்த பாவத்துக்கு பலனை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த பாவத்துக்கு உண்டான இடத்தை லக்னமா வச்சுக்காங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிள். நீங்க 81 லட்சம் வகையான ஜோதிட சூத்திரங்களை படிச்சு நீங்க ஜோதிடர் ஆக முடியாது. படிச்சுட்டே இருக்கலாம், ஆனா ஜோசிகர் ஆக மாட்டீங்க. அந்த ரூல் எப்படி ஒரு பாவத்தை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஜோசியர். அவ்வளவுதான். அந்த ரூல் தெரிஞ்சாதான் ஜோசியர். நீங்க 300 கோடி பேர் 800 கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு நீங்க ஜோசியமெல்லாம் சொல்ல முடியாது, கணக்கெடுக்க முடியாது. முடியுங்களா? இரட்டை குழந்தைகளுக்கு ஒன்றை போல ஒன்றுக்கு பலன்கள் வராது. கைரேகை ஒரே மாதிரி இருக்காது. இப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த ரூல் அதுக்கு ஒத்து வருமா? ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே அப்பா அம்மா, ஒரே பிளேஸ், ஒரே ஆஸ்பத்திரி, ஒரு நிமிஷம் வித்தியாசம். இந்த பலன் சொல்லுங்க. அப்ப என்ன காரணம்? நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த விதிகளையும் விதிவிலக்குகளையும் சேர்த்து பார்க்கணும். விதியை மட்டும் பார்த்துட்டு பாருக்கூடாது. இப்ப காலையில இருந்து பேசணும், சுக்கிரன் ராகு சேர்ந்தா, சனி சேர்ந்தா, அவன் சேர்ந்தா, எவன் சேராம இருக்கிறான், எந்த ஜாதகத்துல எவன் சேராம இருக்கிறான், சேர்ந்தவனெல்லாம் கெடுத்துருவானா? சேர்ந்தவனா கெடுத்துருவான்னா இப்ப ஜோசியமா பார்க்க வேண்டியதில்லை. ஜோசிக்காரன் ஜாதகத்துல கூட எல்லாரும் சேர்ந்து இருக்கிற, அவனும் கெட்டுதான் இருப்பான். அப்ப அவனுக்கு அது கெட்டுதான் இருக்கும். சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கிறதுனால இந்த 10ஆம் பாவம் மட்டுமல்ல, இந்த 10ஆம் பாவத்தை வைத்து நீங்கள் 12 பாவத்துக்கும் பலன் சொல்ல முடியுங்கிறதா இந்த திருச்சியில முதல் மேடையா இருக்கிறதுனால உங்களுக்கு என்னுடைய 47 வருஷ ஜோதிட அனுபவத்தை கொடுக்கிறேன். ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தை உதயமாக வை அப்படிங்கிறது முதல் விதி. இது எல்லா பாவத்துக்கும் சம்பந்தப்படும். அடுத்தது, அந்த பாவாதிபதி அந்த பாவத்துக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். நீங்க எந்த பாவம் எடுத்துக்கிட்டா சார், லக்னத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, லக்னத்துல இருந்து 12 பாவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, சிம்பிள் விதி. உங்க ஜாதகத்தை இப்பவே உங்க மடி மேல வச்சு பார்க்கலாம். ஃபெயில் ஆனா என்னை இப்பவே இந்த மேடையிலே நீங்க கேட்கலாம்.
அதான் ஜோதிடம். அந்த பாவாதிபதி அந்த பாவத்திற்கு, லக்னத்துக்கு இல்ல, அந்த பாவாதிபதி இப்ப 10ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்திற்கு எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நீங்க கற்பனையை நீங்க எழுதி வச்சுக்காங்க. உங்க ஜாதகத்தை இப்பவே நீங்க எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க, இல்ல இருந்தா பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அதான் ஜோதிடம். இதுல ஃபெயில் வந்தா இங்கேயே நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில சொல்லிடுறேன். சரி, அடுத்தது ஒரு பாவாதிபதி அந்த பாவத்திற்கு எங்கே இருக்கிறார்? கேந்திரம், திரிகோணம், உபஜயஸ்தானம், 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருக்குங்களா? இதுல அந்த பாவத்துக்கு அது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பாருங்க. அடுத்தது அது என்ன வலிமை பெற்றிருக்கிறது? வலிமைன்னு என்னங்க? ஆட்சின்னு சொல்லலாம், உச்சம்னு சொல்லலாம், நீச்சம்னு சொல்லலாம், அஸ்தாங்கம்னு சொல்லலாம் இல்லையா? என்ன இருக்குதுங்க? பகை நட்பு, அப்புறம் திக்பலம், சட்பலம், பரிவர்த்தனை, அப்புறம் வர்க்கோத்மம், அப்புறம் திசாம்சம், திரிசாம்சம், நைசீரிக பலம். நைசர்கிக பலம் என்ன சொல்லலாங்க? என்ன வேணா எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க ஜோசியர். நான் சொல்றது மட்டும் எடுத்துக்க நீங்க ஜோசியர் இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்க இந்த மாதிரி நீங்க போகும்போது அடுத்த அந்த பாவத்தினுடைய அதிபதிகள் என்ன வலிமையில் இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. அப்ப அதை எடுத்துக்காங்க. அடுத்தது அந்த பாவாதிபதி ஏறிய நட்சத்திர அதிபதி, அந்த பாவம், அந்த எந்த பாவம் வேணாலும் பரவாயில்ல, இந்த ரூல் நீங்க சாரநாதன் எடுத்துக்கலாம், சாரநாதன் எடுத்துக்கலாம், நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம், இல்ல நட்சத்திர அதிபதினு எடுத்துக்கலாம். இங்க ஒரு சின்ன டவுட் வரும். நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் வேறு, அந்த நட்சத்திர அதிபதியினுடைய பலன் வேறு. நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதியினுடைய குணங்கள் வேறு. நல்ல கவனமா தெரிஞ்சுக்காங்க. பூசத்தினுடைய குணம் வேறு, அனுசத்தினுடைய குணம் வேறு, உத்திரட்டாதியினுடைய குணம் வேறு. பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரங்களாக இருந்தாலும் குணங்கள் வேறு. அஸ்வினி மகம் மூலம் குணங்கள் எல்லாமே வேறு. நீங்க அஸ்வினி மகம் மூலம் கேது பகவானுடைய திசைதான் என்று நீங்கள் ஒரு மாய வலையில் போய் சிக்கிறது. இது என்னுடைய பணி, பிசி பெரியசாமி சிஸ்டம். அப்படின்னா என்ன? பாரம்பரியம், கால்குலேஷன், ப்ரெடிக்ட் பண்ண சொல்ற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பாரம்பரிய கால்குலேஷன் சிஸ்டம் என்னோட, அவ்வளவுதான். அதை பாப்பா அது சொல்றதுதான், வேற ஒன்றும் பெருசா நான் ஒண்ணுமே கண்டுபிடிக்கல, எனக்கு தெரியாது. நான் யாருக்கிட்டையுமே படிக்கல, எனக்கு குருநாதர் கிடையாது. ஏன்னா இந்த எந்த குருநாதர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதும் கிடையாது. சரி, அடுத்தது அந்த நட்சத்திரங்கள் பாருங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? நல்ல கிரகம் தானே குரு. அவருக்கே ராட்சச குணம் கொடுத்தாங்க. ராட்சச குணம் கொடுத்திருக்கிறாங்க அந்த நட்சத்திரத்துக்கு இல்லைங்களா? நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாங்களா? நீங்க பஞ்சாயத்துல பார்த்துருக்கிறீங்களா? புனர்பூசம் என்ன குணம்? விசாகம் ராட்சசம். ஏன் கொடுத்தாங்க? நல்ல கிரகம் குரு, நல்ல கிரகம், யோசிக்கணும். குரு நல்ல கிரகம் தான். அவன் நட்சத்திரங்களுக்கு ஏன் ராட்சச கணத்தை கொடுத்தாங்க? சரி, சனி மோசமான கிரகம் தான், ராட்சச கணமே கொடுக்கலையே. பூசம், மனுஷம், உத்திரட்டாதிக்கு ராட்சச கணமே இல்லையே. அப்ப சனி கெட்டவன் தான், அவனுக்கு ராட்சச கணம் கொடுக்கவே இல்லையே. யோசிங்க. அப்போ பொதுவா ஜோசியம் படிச்சுட்டு வீணா போகாதீங்க, துல்லியமா ஜோசியம் படிச்சு பேருவாங்க. அப்ப அந்த பாவாதிபதி ஏறிய நட்சத்திர அதிபதி எந்த பாவத்துக்கு உடையவர் அப்படிங்கறது நோட் பண்ணிடுங்க. அது 2 பாவமா இருக்கலாம். சூரியன் சந்திரனா இருந்தா ஒரே பாவமா இருக்கலாம். மற்ற கிரகங்களுக்கு 2 பாவங்கள் இருக்கு. அப்ப நட்சத்திர அதிபதி எந்த பாவத்துக்கு உடையவர், அவர் நீங்க எடுத்துக்கொள்கின்ற இந்த 10ஆம் பாவத்திற்கு, அந்த நட்சத்திர சாரநாதன் அந்த 10ஆம் பாவத்திற்கு என்ன நிலைமையில் இருக்கிறார். எல்லாமே ரூலுங்க. இதை படிச்சாலே போதும், நீங்க ஜோசியர் ஆயிடலாம். 2 மணி நேரத்தில் ஜோசியர் ஆயிடலாம். 10 வருஷமா நீங்க கிளாஸ்க்கே போக வேண்டியது. ஆனா நீங்க படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்.
அப்போ அந்த சாரநாதன் உங்களுக்கு அந்த 10ஆம் பாவத்திற்கு எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த 10ஆம் பாவத்திற்கு எந்த எத்தனாவது வீடுகளுக்கு அதிபதியா இருக்கிறாரு பாருங்க. புரிஞ்சிருக்குங்களா? புரியலையா? புரிஞ்சிருக்கா? புரியாதவங்க மறுபடியும் இந்த வீடியோவை மறுபடியும் கேளுங்க, கண்டிப்பா புரியும். சீக்ரெட் ஜோதிடத்துக்கு சிம்பிள் விதி, இதை தெரிஞ்சாலே போய் ஜோசியம் சொல்லிட்டு போறோம். அப்போ அந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க, எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்க. சரி, அடுத்தது அந்த 10ஆம் பாவத்தை யார் பார்க்கிறார்கள் பாருங்க. அல்லது நீங்க எடுத்துக்கொள்கின்ற பாவம் எந்த பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாவத்தை யார் பார்க்கிறார்கள் பாருங்க. அந்த பாவாதிபதியை 10ஆம் இடத்து அதிபதியை யார் யார் பார்க்கிறார்கள் பாருங்க. இதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்க பார்க்கணும். ஒன்ன மாற்றி ஒன்ன போட்டு நீங்க படிச்சிடக்கூடாது, பலன்கள் வராது. அப்ப அந்த 10ஆம் இடத்தை யார் பார்க்கறாங்க, அந்த 10ஆம் இடத்து அதிபதியை யார் பார்க்கறாங்கன்னு பாருங்க. இப்ப நான் சொன்னது அத்தனையுமே லக்னத்துக்கு வச்சு பாருங்க. இப்ப பாவத்துக்கு வச்சு பார்த்தோம். அடுத்தது நான் சொன்ன இந்த ரூல் அத்தனையும் தூக்கி லக்னத்திற்கு வச்சு பாருங்க. இவ்வளவுதாங்க மேட்டர். கிரகங்களுக்கு சூரியனை தவிர இந்த உலகத்துல வேற எந்த கிரகங்களுக்குமே ஒளி கிடையாது. ஒளி கிடையாது. சூரியன் கிட்டிருந்து வரக்கூடிய ஒளியை வாங்கி பிரதிபலிப்பதுதான் இந்த கிரகங்களுடைய தன்மை. இதை முதல்ல நீங்க சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்க. அடுத்தது நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியை பெற்று அது பிரதிபலிக்குது. ஒரு கிரகம் சூரியன் கிட்டிருந்து வரக்கூடிய ஒளியையும் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மூலியமா ஈர்க்கப்பட்டு, இங்க ஒரு சின்ன பிரேக்கேஜ், நட்சத்திரம் மண்ணால இங்க என்ன வந்துருங்க, சந்திரனும் வந்துடுவார். அப்ப அந்த சந்திரனுடைய ஒளியால் நமக்கு பூமிக்கு மிக அருமையில ஒரு சேட்டலைட் மாதிரி அது வேலை செய்யுது. அப்போ நட்சத்திரத்தினுடைய குணத்தையும் சந்திரனுடைய குணத்தையும் பெறுகின்ற கிரகத்தினுடைய குணத்தையும் இணைத்து இங்கு நீங்க பலன் சொல்றதுக்கு தயாராகும். அப்புறம் சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளியையும் நம்ம எடுத்து இந்த கிரகம் எவ்வளவு அப்சர்வ் எவ்வளவு பண்ணி இருக்குது எவ்வளவு பண்ணலங்கிறத பார்த்து நீங்க சொல்லலாம். அப்புறம் உங்க பலன் சரியா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? வித்தியாசமா இருக்கா? இல்ல ஜோதிடம் உங்களுக்கு ஏதாவது இப்படி ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சுதுங்களா? சரி. அடுத்தது நட்சத்திரங்கள் என்பது விதை. நட்சத்திரங்கள் என்பது விதை. எந்த ஒரு கிரகத்துக்கும் சுயமான ஒளி கிடையாது. நட்சத்திரங்களிடம் இருந்து பெற்றுத்தான் அது பிரதிபலிக்கும். அதனால அது விதை என்கின்ற மூலம். பார்வை என்பது மலை. நோட் பண்ணிக்க, உங்களுக்கு புரிகிறது. ஒரு கிரகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது மலை. ஒரு விதை ஒரு இடத்துல விழுகிறது என்றால் அந்த விழுகின்ற விதைக்கு மழை இல்லை என்றால் அந்த விதை ஊனமடையும். ஊனம், அவ்வளவுதாங்க, ஊனமாயிரும். அந்த விதை ஊனமாயிரும். மழை இல்லைன்னு எப்படி முளைக்கும்? ஒரு விதை போடுறீங்க, அந்த விதைங்கிறது நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்களுக்கு தண்ணி ஊத்துறா தானே முளைக்கும். நல்ல தண்ணியோ சுடு தண்ணியோ ஏசி குழு தண்ணியோ ஏதாவது ஒரு தண்ணி ஊத்துனா தானே என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். அப்ப பார்வை இல்லை என்றால் பலன்கள் நமக்கு சிறப்பா இருக்காது. பார்வையினுடைய வலிமை. சரி, குரு எனக்கு 5ஆம் இட பார்வை பார்க்கிறாரு, அந்த பார்வையினுடைய வலிமை வேறு. 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு, அந்த பார்வையினுடைய வலிமை வேறு. 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு, அந்த பாவத்தின் அந்த 9ஆம் பார்வையினுடைய வலிமை வேறு. எல்லா பார்வையும் ஒரே பார்வை அல்ல. இது பார்வைக்குன்னு நான் வகுப்பு எடுக்கணும், அது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். இருந்தாலும் அந்த பார்வைகளுடைய வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சு. சார் எனக்கு குரு பார்க்கிறார் சார், எனக்கு லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார், நான் நல்லா இல்லை ஏன் சார் அப்படின்னா, குரு பகவான் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, குரு பகவான் மட்டும் அல்ல, எந்த ஒரு கிரகம்
திக்பலம் பெறுகிறதோ அந்த பாவத்திற்கு 7ஆம் பாவத்தில் அது நிஸ்பலம் பெறும். உச்சம் பெறுகின்ற கிரகம் தன் வீட்டுக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் அடைவதை போல திக்பலம் பெறுகின்ற கிரகங்கள் தன் வீட்டுக்கு 7ஆம் இடத்துல நிஷ்பலம் அடையும். லக்னத்துல குருவும் புதனும் திக்பலம் என்றால் 7ஆம் இடத்தில் குருவும் புதனும் நிஷ்பலம். 4ஆம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் என்றால் 10ஆம் இடத்திலே சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு நிஸ்பலம். 7லே சனி பகவானுக்கு திக்பலம் என்றால் லக்னத்திலே சனி பகவானுக்கு நிஷ்பலம். 10லே செவ்வாய் சூரியனுக்கு திக்பலம் என்றால் 4ஆம் இடத்துல அவருக்கு நிஷ்பலம். கிரகங்களுடைய வலிமைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். நைசரிக பலத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கிரக வலிமைகள் 6 வகையான ஷட் பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது வலிமைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூல்களை நீங்க எல்லாம் எழுதி வைக்கணும். சரி, எல்லாமே எழுதி வச்சுட்டோம். ரெட்டை குழந்தைங்க ஒரே மாதிரி வேலைக்கு போறதில்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது மறைக்கப்பட்ட விதி. இது புத்தகத்தில் இருக்கிறதல்ல. இது பரம்பரையா ரகசியமாக அப்ப பையனுக்கு சொல்லிட்டு போறக்கூடிய விதி. அதை இங்க உலக மக்களுக்கு இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஜானகிராமன் ஐயா ரங்கநாச்சியார் ஜோதிட மாநாட்டில் முதல்ல இங்கே இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உதாரணமா லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த லக்னம் என்பது தோற்றம். லக்னம் என்பது தோற்றம். இது எல்லா பாவத்துக்கும் தான். ஆனா லக்ன பாவத்துக்கு கொஞ்சம் நிறைய முரண்பாடு கணக்குகள் வரும். அதனால இதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்ப லக்னத்துக்கு சொல்லிட்டு நான் 10ஆம் பாவத்தை ஈஸியா முடிக்க முடியும். அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ லக்னம் என்பது தோற்றம். லக்னாதிபதி நின்ற வீடு, சரிங்களா, எண்ணம். என்னங்கிறது எண்ணம். இவனுடைய தோற்றம், இவனுடைய உருவம், உன்னுடைய எண்ணம், அது லக்னாதிபதி நின்ற வீடு. இப்ப நம்ம தோற்றத்தை பார்த்துட்டோம், அவனுடைய எண்ணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த லக்னாதிபதி நின்ற வீட்டை எந்த கிரகங்கள் பார்க்கின்றதோ அதுதான் அவனுடைய நிலை. சமுதாயத்தில் அவனுடைய நிலை, வீட்டில் ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும், அவனுடைய நிலை அவ்வளவுதான். அப்ப ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்தில் ஒரு பாம்பாவது என்ன இருக்கணுங்க, பழுதாவது இருக்கும். நன்றி ஐயா, நன்றி, ஆர்வமா கேட்கறீங்க. அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது பழுதாவது இருக்கும். ஏன் அப்படி சொன்னா, நீ நல்ல முறையிலையோ அல்லது கெட்ட முறையிலையோ நீ சம்பாதிச்சா தாண்டா உன்னை மதிப்பாங்க. நீ சம்பாதிக்கிற எவனும் மதிக்க போறதில்லை. இந்த உலகத்தில் நீ செய்வது எதை செய்தாலும் அது உனக்கு கொடுக்கப்பட்டதே. அதுல பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. என்னை பொறுத்தளவு ஆடு வெட்டுறவன் மீன் பிடிக்கிறவன் எல்லாம் பாவம் செய்தவராக இருந்தால் அதை வாங்கி திங்குகின்ற நாம் மிகப்பெரிய பாவம் செய்தவர். உண்மைதானே? உண்மைதானே? பொய் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். மீன் பிடிப்பவனும் கோழி வெற்றவனும் ஆடு வெற்றவனும் பாவச்செயலை செய்கிறார் என்றால் அதை வாங்கி தின்கின்ற நீங்கள் யார்? அதற்கு துணை போனவர்கள் நீங்க. அப்போ நீங்களும் பாவம் தானே. அப்போ இங்கு நீங்க செய்ய வந்திருப்பது எல்லாம் இறைவனுடைய கட்டளையில் நீங்க வந்திருக்கிறீங்க தவிர ஆகாததை எவனும் உண்டாக்கி கொடுக்க முடியாது, எந்த ஜோசிகாரனும். நான் அதை மாத்திரேன் இதை மாத்திரேன்னு பிராடுன்னு அர்த்தம். எங்க மாத்துங்க பார்க்கலாம். ஒரு தீக்குச்சி இங்கிருந்து உலகத்துல இருந்து நீங்க வெளியே கொண்டு போக முடியும். தீக்குச்சி எரிச்சிங்கன்னா சாம்பல் ஆயிடும். சாம்பல் டெஸ்டிங் உலகத்துல தான் இருக்கு. அது எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து வந்ததுதான். எங்க போய் நிக்குது? அது இங்கதான் நிக்கும். நீ எங்கிருந்து வந்த? இங்கிருந்து வந்த. எங்க போற? நீ மண்ணில் இருந்து வந்த, மண்ணில் தான் போய் போ. இதுல என்ன நான் பெருசு நீ பெருசு, நான் அந்த பரிகாரம் பண்ணா நான் கழட்டிடுவேன், இந்த பரிகாரம் பண்ணா கழட்டிடுவேன். எந்த பரிகாரம் கழட்டாது.
ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லை, அமெரிக்காவில இருந்து ஊசி வாங்கிட்டு வந்து நான் போட்டேன், இது பண்ணுங்க கொண்டு வந்தேன் ஃபிளைட்ல, குழந்தையே பிறக்கல, என்ன பண்ணுவீங்க? என்னன்னா அந்த ஜாதகத்துல அவனுக்கு குழந்தை இருக்கும்னு இருந்தா நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, அவனுக்கு குழந்தை கிடைக்கும். அதுல இல்லைன்னு இருந்தா நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் குழந்தை கிடைக்கும். நீங்க 1000 டாக்டர் பார்த்தாலும் உங்களுக்கு குழந்தைங்க, 1,00,000 டாக்டர் பார்த்தாலும் குழந்தைங்க. அப்படி இருக்குதுன்னா நான் ஒரு 100 ஜாதகம் கொடுக்குறேன், அது ஒரு ஜாதகம் குழந்தை பிறந்தா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வாங்கி கொடுக்குறேன். 500 ஜாதகம் வச்சிருக்கிற, கல்யாணம் நடக்காம வச்சிருக்கிற, கல்யாணம் பண்ணி வச்சா ஒவ்வொருத்தரும் 5-5 லட்சம் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பான். உங்களால பண்ண முடியும்னா என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பிடுறேன், பொண்ணு பிடிச்சி கொடுங்க, கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 5 லட்சம் வாங்கி தரேன். ஏன் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் புடுங்க முடியாது. அவன் எழுதிட்டான், எழுதுனது தான். படிச்சு அது இருக்குதா இல்லையான்னு சொல்றதே நம்ம வேலை. நான் பில்டப் பண்ணிட்டு பண்றதெல்லாம் ஜோதிடம் இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க எந்திரிச்சு வெளியே போயிடலாம். நான் அப்படித்தான், இங்கும் அப்படித்தான், ஆபீஸ்ல அப்படித்தான். நான் யாரும் ஏமாத்த மாட்டேன். என்கிட்ட ஜோசியம் பார்த்துட்டு என்னை ரொம்ப பிடிச்சி என்கிட்ட வந்து எனக்காக ஓடி வந்திருக்கிற பையன் முன்னாடி சீட்டு உட்காந்து என்னை யாருன்னே தெரியல. நான் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேச வச்சதுக்கு அப்புறம் நான் தான் வந்து தம்பி வா பாப்பா அப்படின்னு. ஏன்னா எதுக்காக நான் ஒண்ணுமே அவருக்கு கொடுக்கல, அவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் ஜோசியம் பார்த்தேன். நான் ஒன்றும் சும்மா பார்க்கலையே, கூலி கொடுத்தாரு, வேலை செய்யும். அது மாதிரி நீங்க ஜோதிடர்கள் வந்து ஜோதிடம் படிக்கணும்னா சத்தியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அப்பதானே நீங்க ஜோதிடத்துறையில முன்னுக்கு வருவீங்க. அங்க போய் ஜோசியம் கேட்கறது, இங்க போய் ஜோசியம் கேட்கறது, அது நடக்குது. முதல்ல ஜோதிடம் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க பலன் எடுக்க முடியும். எதுக்கு நம்ம ஜானகிராமன் கோசம் இங்க வந்தா நீங்க ஏதாவது எனக்கு எங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டாரு. ஏதாவது கொடுத்துட்டு போங்க, அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னாரு. அதுக்காக அவருக்காகவே நான் ஓடி வந்தேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. காலையில வந்து உட்கார்ந்து சாயந்தரம் 5 மணிக்கு தான் சாப்பிடுவேன். இடையில சாப்பிட்ற வழக்கம் இல்லை, அவ்வளோ கூட்டம் பார்க்கறதே இல்லை. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா 10 நாள் 15 நாள் ஆகுது. பணத்தை கட்டி லைன்ல உட்கார்ந்துட்டு ஜானகிராமனுக்கோசரம் என்ற உழப்பல் விட்டு போட்டு கௌதம் கூட சேர்ந்து காலையில இருந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் யாரையுமே குறை சொல்ல வரல, என்னுடைய பாணி இதுதான். என்னுடைய பாணியில வாங்க நல்லா இருக்கு. அப்போ பொய் சொல்ல வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அப்போ எந்த கிரகம் என்ன பண்ணும் அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணும், கிரகங்கள் என்ன பண்ணும், பாவங்கள் என்ன பண்ணும், அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கைகள் என்ன பண்ணும், இதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாமல நீங்க ஜோசியம் பார்க்க முடியாது. சும்மா 100 காரகத்துவ மனசில் வச்சுட்டு நீங்க ஜோசியம் சொன்னா சிரிச்சிருவான். அதாவது கணிதம் செய்வது ஈஸி, நல்லா கவனிங்க. கணக்கு பண்றது, கணக்கு போடுறது ஈஸி, கணக்கு பண்றது கஷ்டம். ஜோதிடத்துல இணைக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இணைவுன்னு சொல்றோம் இல்லையா, எதோட இணைக்கிறோம் அதுதாங்க கஷ்டம். அதை இணைச்சிட்டீங்கன்னா நீங்க தான் நம்பர் 1 ஜோசி. எவங்கிட்டையும் சந்தேகம் கேட்க வேண்டிய எதுக்கு? எவங்கிட்ட அவனுக்கே தெரியாது, அவன்கிட்ட போய் சந்தேகம் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு நட்சத்திரம் என்னங்க ஐயா? எத்தனாம் பாதம்? விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் எத்தனாம் பாதம்? 4ஆம் பாதம். சரி, ஓகே. பி பாசிட்டிவ் பிளட் குரூப். பி பாசிட்டிவ் பிளட் குரூப். ஓகே. அப்ப உங்களுக்கு 4ஆம் பாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மாறி இருக்குது. உங்க ஜாதகத்தை மாத்திக்க. ஏன் இவ்வளவு துல்லியமா நான் சொல்றேன்னா, குந்தன லக்ன ஸ்புடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த லக்ன ஸ்புடம் போட்டால் மட்டுமே அந்த லக்னமும் என்கின்ற உயிரும் அந்த ராசி என்கின்ற உடலும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே திசா புத்தி உங்களுக்கு பலன் கொடுக்கும். லக்னம் என்கின்ற உயிரும் ராசி என்கின்ற சந்திரனும் குந்தன லக்ன ஸ்புடத்தில் இணைந்து அந்த மூச்சு விடுகின்ற அந்த குழந்தை வந்து மூச்சு விடுகின்ற நேரத்தை இணைத்து நீங்க ஜாதகம் எழுதுனீங்கன்னா தான் திசையும் புத்தியும் உங்களுக்கு வேலையே செய்யாது. இந்த திசையில எந்த புத்தி எனக்கு பலன் கொடுக்கல. சந்தி லக்னத்துக்கு தான் குந்தன லக்ன ஸ்புடம் போட்டீங்கன்னா சந்தி லக்னம் வராது, சங்கரா லக்னமும் வராது.
எவனுக்கு பயந்துக்க வேண்டிய டாக்டரே பொய்யா எழுதி கொடுத்தாலும் அவங்க பாயா நீ பொய் சொல்லிக்கிறேன்னு சொல்லி போட்டு போவாங்க தைரியம். இப்ப ஜோதிடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மிக மிக முக்கியம் குந்தன லக்ன ஸ்புடம். அது கொஞ்சம் சீக்ரெட் ஆனது. அது யாரும் நம்ம ராஜாராம் ஐயா மாதிரி நம்ம மாதிரி இருக்கிறவங்க தான் அதில் கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் குருவாக நினைச்சு தான் நீங்க இதை படிக்கணும். இதை பப்ளிக்ல பண்ண முடியாது. அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. எல்லாத்தையும் பப்ளிக்ல சொல்ல முடியாது. அப்ப லக்ன ஸ்புடம் போடுங்க. திசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்ய மாட்டான். புத்திநாதனை மீறி கோச்சாரம் வேலை செய்யும். இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, முக்கா சனி, முழு சனி, காசனி, அரக்கிருக்கன் சனியெல்லாம் வேலை செய்யாது. யாரை மீறி வேலை செய்யாது? புத்திநாதனை மீறி. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும் நமக்கு. திசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்ய மாட்டான், புத்திநாதனை மீறி கோச்சார கிரகங்கள் வேலை செய்யாது. அப்ப திசாநாதனை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா, லக்ன ஸ்புட கணிதத்தின் வழியாக வரக்கூடிய கணிதத்தை மீறி திசாநாதன் வேலை செய்யும். நல்ல நுணுக்கமான விஷயங்க. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு வேர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது லக்ன ஸ்புட கணிதம் அப்படி வச்சுக்காங்க. லக்ன ஸ்புட கணிதத்துல வேர் மரம்னு நாங்க 2 வகையா பிரிக்கிறோம். வேறு நல்லா இருக்கிற மரம் ஸ்ட்ராங்கா நிற்கும், கிளைகள் நல்லா இருக்கிற மரம் கனிகளை நிறைய கொடுக்கும். லக்ன புள்ளியும் லக்ன புள்ளி கணிதமும் நல்லா இருக்கும் பட்சத்துல அது எந்த திசை வந்தாலும் அவன் ஒன்றும் பாதிக்காது. மரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம், 2 மரங்களை எடுத்துக்கலாம். ஒன்று பனை மரத்தை எடுத்துக்கொள்வோம், இனி ஒன்று முருங்கை மரத்தை எடுத்துக்கொள்வோம். சனி அப்படிங்கிற காத்து பனை மரத்தை அடிச்ச என்ன ஆகும்? என்ன சார் ஆகும்? பனை மரம் முடிஞ்சிருமா? பனை மரம் காத்துக்கு தாங்கும். உங்க வீட்டு முருங்கை மரம் என்ன ஆகும்? மறுபடியும் துளிரும். ஆனா என்ன ஆயிரும்? அப்போ வேறு வலிமையாக இருந்தால் அந்த மரம் வலிமையாக இருப்பதை போல ஜாதக ரகசியத்திலே மிக குறிப்பானது இந்த லக்ன ஸ்புட கணிதம் மட்டுமே. இந்த லக்ன ஸ்புட கணிதம் தெரிந்தவர்கள் மட்டுமே ஜோதிடத்தில் மிக உச்ச கட்டத்தில் பிரயாணிக்கிறார். உச்ச கட்டம் ஒண்ணு போதுங்க அவன் ஜாதகத்தை சொல்றதுக்கு. அவ்வளவு விஷயம் அது இருக்கு. அப்ப அந்த லக்ன ஸ்புட கணிதம் போட்டு அதுல இவன் என்ன மார்க் வாங்கி இருக்கிறான்னு பார்த்து அந்த மார்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த திசா புத்திகள் இவனுக்கு பலன்களை. ஒரு ராஜாவுக்கு ராஜயோகம் வருகிறது என்றால் அவன் இனி ஒரு நாட்டை பிடிப்பான். என்ன பண்ணுவானுங்க? ஒரு வண்ணானுக்கு ராஜயோகம் வருகிறது என்றால் ஒரு கழுதை வாங்குவான். இது நான் வண்ணாரை திட்டோடுங்கிறது இல்ல, ஜோதிட நூல்ல என்கிட்ட இருக்கிற நூல்ல இப்படி எழுதி இருக்கிறாங்க. அந்த எழுதினதை பிசக்காம உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சார் எனக்கு ராஜயோகம் வந்திருக்குது, இருக்குது. எனக்கும் ராஜயோகம் வந்திருக்குது, இருக்குது. உனக்கு நாடு கிடைக்கும், உனக்கு கழுதை கிடைக்கும். சார் எனக்கு 2 பேரும் ஒரே நாள்ல ஒரே ஆஸ்பத்திரியில இங்க திருச்சியில பிறந்திருக்கிறோம், ஒரே ரூம்ல பிறந்திருக்கிறோம். ஓ சார் இவர் பயங்கரமான பிரில்லியண்டா இருக்கிறது, இவரெல்லாம் ஒண்ணுமே தொழில் இல்லாம இருக்கிறாரு, பிச்சை எடுக்கிற காரணம் என்ன? இந்த லக்ன ஸ்புட கணிதம். சூரியன் உச்சம் தான். சூரியன் உச்சமாக இருந்தாலும் நீ உங்கள் லக்ன ஸ்புடம் அந்த சூரியன் உச்சத்தினுடைய பலத்தை எவ்வளவு உள் வாங்கி கொள்கிறது என்பதை பொறுத்து தான் நீங்க உச்சம் அடைவீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சித்திரை மாசத்துல ஒருத்தர் செருப்பு இல்லாம வீதியில் நடந்து போறான், அவனுக்கு அதே சூரியன் தான் இல்லைங்களா? செருப்போட ஒருத்தர் நடந்து போறான், அவனுக்கு அதே சூரியன் தான். செருப்பும் கொடையோட ஒருத்தன் போறான், அதே சூரியன் தான். பைக்ல ஒருத்தன் போறான், ஹெலிகாப்டர்ல ஒருத்தன் போறான், கார்ல போறான், ஏசி கார்ல போறான், எல்லாத்துக்கும் சூரியன் ஒண்ணுதான், ஒளி ஒண்ணுதான். தாக்கக்கூடிய வெப்பம் என்ன ஆகிறது? வரும்போது கார்ல வரும்போது தானே இந்த கவிதம் சொல்லிட்டு வந்தேன். என்ன ஆகுங்க? ஏன் மாறுபடுது? ஏன் வெப்பம் ஏன் மாற்றப்படுகிறது? நீ இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து உன்னுடைய வெப்பம் உனக்கு தாக்கத்தையோ குறைவையோ கொடுக்கும். அப்ப லக்னம் வலிமை இல்லை என்றால் நீ 1000 கோடிக்கு போய் 50,000 மொட்டை ஓட்டலாம், உனக்கு பலன் இல்லை.
சும்மா அவன் பார்த்த இவன் பார்த்த இந்த ஜோசியம் பார்த்தா இப்படி பண்ற அப்படி பண்ற, லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணு போகாதீங்க. வீண் பொய் ஏமாத்து வேலை நம்பாதீங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த விதியை எந்த ஜோசினாலும் மாற்ற முடியாது. நான் மாத்தி காட்டுறேன், நான் கழட்டி காட்டுறேன்னா உங்ககிட்ட இருந்து பணத்தை கழட்டிட்டு போறேன்னு அர்த்தம், உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். நான் பப்ளிக்கா சவால் பண்றேன், ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பரிகாரம் சொல்லணும்னா அந்த பரிகாரம் வெல்லுமா அல்லது உங்களை கொல்லுமாங்கிற நுணுக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரிகாரம் இருந்தால் அந்த ஜாதகத்தில் பரிகாரம் இருக்கும். இன்னா கிழமையில் இன்னா நேரத்துல அந்த இன்னா கிழமையில அந்த 1 மணி நேரத்துல அந்த தெய்வத்தை நீ வணங்கினால் போதும், அது உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். அது எழுதியிருக்கு, அதுல எழுதியிருக்கு. நாம் தயாரிக்கிறதில்ல, நீ அங்க போயிட்டு வா அப்படின்னு தயாரிக்கிறதில்ல. அந்த ஜாதகத்தில் அது எழுதப்பட்டிருக்கும். அது எவ்வளவு பர்சன்டேஜ்னு எழுதியிருக்கும். 25% உனக்கு தோஷம் இருக்குதா, நீ இதுல இருந்து பரிகாரம் பண்ணி வெளியே வந்துடலாம். 50% தோஷம் இருக்குதா, எப்படியோ லேட் ஆனாலும் நீ வெளியே வந்துடலாம். 75% தோஷம் இருக்குதா, வந்தா வரலாம், வராட்டி போகலாம். நான் கேரண்டி சொல்ல முடியும். 100% தோஷம் இருக்குதா, நீ குப்பரக்கா படுத்துட்டு நீ எத்தனை பரிகாரம் பண்ணாலும் அது செல்லாது. பிறவியிலே ஒருவனுக்கு கண் இல்லை என்றால் எந்த மருத்துவ உலகமாவது அவனுக்கு கண் கொடுக்க முடியுமா சொல்லுங்க. 3ஆம் இடம் என்பது நீங்க இப்படி வச்சுக்காங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்தோட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. 3ஆம் இடம் என்பது கண்ணிலே கட்டி உள்ளதை போல. அது 2 நாளைக்கு ராம கட்டி போட்டாலும் ஏதோ மருந்து வச்சாலும் என்ன ஆயிருங்க, சரியா போயிடும். 6ஆம் இடம் என்பது உங்க கண்ணுல பிசுறு விழுந்தது போல. பிசுறு விழுந்து என்ன ஆகணும், டாக்டர் போகணும், அது எடுக்கணும், 2 நாளைக்கு கட்டு போடணும், ரத்தத்தை பார்க்கணும், மறுபடியும் ஒரு 10 நாளைக்கு சூரிய வெளிச்சம் இல்லாம பார்க்கணும், அப்புறம் மறுபடியும் வந்துடுது. இது 6ஆம் பாவத்தினுடைய தோஷம். 8ஆம் பாவத்தினுடைய தோஷம், ஆக்சிடென்ட் ஆகுது, கண்ணு போயிருது, கண்ணு புக் பண்ணணும், கண்ணு கிடைக்கணும், அப்படி கிடைத்த கண் உங்களுக்கு வைக்கப்படணும், வைக்கப்பட்ட கண்ணுல பார்வை தெரியணும். இது 8ஆம் இடத்தினுடைய தோஷம். 12ஆம் இடத்தினுடைய தோஷம், பிறவியிலேயே கண் இல்லை என்றால் உனக்கு எந்த பரிகாரம் பண்ணாலும் கண்ணு வராது. வருமா? அப்ப எந்தெந்த பாவத்தில் இருந்து என்னென்ன தோஷங்கள் எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் அதை பாதிக்குது அப்படின்னு பார்த்து நீங்க பரிகாரம் சொல்லுங்க. பொக்கிஷமான வீடியோ இது. உலக மக்களுக்காக இந்த சித்திரை மாசத்துல பராபவ வருஷத்துல இந்த திருச்சியில எனக்கு கடவுள் ஸ்ரீரங்கநாதனோ உச்சி பிள்ளையாரோ என்னை இங்க பேச வச்சுட்டாங்க. இதாங்க தொழில் ரகசியம், வேற ஒண்ணுமே இது. இந்த 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 விஷயத்துக்கு நீங்க கைதட்ட வேண்டியது எனக்கு இல்லை, ஜானகிராமனுக்கு. எனக்கு இல்லை. இந்த வாய்ப்பு நீங்க எல்லாம் கொடுக்கலன்னு நான் எப்படி சார் பேச முடியும்? நிறைய பேர் வந்தாங்க போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்குங்கிறீங்களா? கொடுப்பின வேணும். என்ன சொன்னா, இங்க உட்கார்ந்து கேட்கிறவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அலைய வேண்டாம், இங்கதான் இருக்கு ஜோசியம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் நானே தங்கம். ஜோதிடம் இங்கதான் இருக்குது, எங்கேயுமே இல்லை. நீங்க படிச்சுட்டே இருந்தா படிச்சுட்டே இருக்கலாம் சாகர வரைக்கும். புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா படிக்கவே வேண்டாம். அப்போ இந்த பாவம் 10ஆம் பாவம் லக்ன ஸ்புடம் போட்ட மாதிரி 10ஆம் பாவத்துக்கும் ஒரு ஸ்புடம் இருக்கிறது. லக்ன ஸ்புடம் போட்ட மாதிரி ஒவ்வொரு 2ஆம் பாவத்திலிருந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 இந்த 12 பாவங்களுக்கும் ஒரு ஸ்புடம் இருக்கிறது. அதாவது என்னென்ன வலிமையை பெற்றிருக்கிறதோ அந்தந்த வலிமையில தான் தொழிலாளர், அந்த வலிமையில தான் குழந்தை பெற, அந்த வலிமையில தான் கொண்டாட்டி வரும், அந்த வலிமையில தான் நஷ்டம் ஏற்படும். அதை மீறி நஷ்டமாகாது, அதுக்கு குறைஞ்சு நஷ்டமாகாது. எல்லாமே அதோடைய வலிமை தான். அந்த வலிமைக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவுதான் அள்ள முடியும். ஆத்துலயே கொண்டு நீங்க நிக்க வச்சாலும் என்ன பண்ணுவீங்க? ஆத்து தனியா குடிக்க போறீங்க, உங்களுக்கு எவ்வளவு குடிக்குமோ அவ்வளவுதான் குடிக்கணும். அப்ப உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்கள் என்ன
வலிமை பெற்றிருக்கிறது, எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணுது, எவ்வளவு பண்ண முடியாம போகுது, அதை பொறுத்து தான் உங்க ஜாதகம். அப்போ 10ஆம் பாவத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த 10ஆம் பாவத்துக்கு உங்க தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன், நீங்க அதை நோட் பண்ணிக்க. 10ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்திற்கு 6, 8, 12 மறைந்தால் அப்படி வச்சுக்காங்க. எனக்கு கெட்டது சொன்னா தான் நல்லது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருடைய தொழில் அவருக்கு வலிமையாக இருக்காது. வலிமையாக இருக்காதுன்னா கேரண்டியா இருக்காது. இது கேரண்டியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது எல்லாம் பாவத்துக்கு தான். இப்ப 7ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்துக்கு 6, 8, 12 மறைந்தால் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் எல்லாம் நடக்கும், உறவு சரி இருக்காது. எழுதிங்க. 10ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்துக்கு 6, 8, 12 மறைந்தால் தொழில் பார்ட்னர் உங்களுக்கு நல்லா இருக்க மாட்டான். தொழில் இருக்கும், பார்ட்னர் நல்லா இருக்க மாட்டான். அந்த தொழிலோட உறவுகள் நமக்கு வந்து நல்லா இருக்கு. ஒரு தொழில் எடுத்து நான் பண்றேன், அதுக்கு நமக்கு ரெகுலரா நமக்காக ஒரு கொடுக்குறாங்க, அந்த குடுக்கல் வாங்கல் நமக்கு சிறப்பா இருக்காது. அந்த 10ஆம் பாவ அதிபதி லக்னத்துக்கு எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம். இப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சு 10ஆம் பாவத்துக்கும் 6, 8, 12 மறைஞ்சா அவனால நிம்மதியா தொழில் பண்ண முடியாது. அவனால நிம்மதியா தொழில் பண்ண முடியாது. சரி, அந்த 10ஆம் பாவத்தை யாரெல்லாம் பார்க்கிறாங்க நீங்க நோட் பண்ணணும். அந்த 10ஆம் பாவத்தை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு திசா புத்திகளிலே இங்க அந்த விஷயம், திசா புத்திகளிலே அது உங்களை தாக்கத்தை கொடுக்கும். நல்லதோ கெட்டதோ அப்போதுதான் கொடுக்கும். இதுக்கு என்ன சீக்ரெட் சொல்றாங்கன்னா, அந்த எப்ப அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்துல சம்பவ கால நிர்ணயம் அப்படின்னு ஒரு கணிதம் இருக்கு. நான் இதை வச்சுதாங்க கொஞ்சம் பொழைச்சிட்டு இருக்கிறேன். இத்தனாம் தேதி உனக்கு கல்யாணம் நடக்கும்னு எழுதி கொடுத்துருவேன், இத்தனாம் தேதி குழந்தை பிறக்குன்னு எழுதி கொடுத்துருவேன், இத்தனாம் தேதி விபத்து நடக்கும்னு எழுதி கொடுத்துருவேன், இத்தனாம் தேதி உனக்கு மரணம்னு எழுதி கொடுத்துருவேன். எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஒரு 25 வருஷம். எனக்கு ஒண்ணுமே சாவை எழுதி கொடுக்கறாள் எனக்கு ஒண்ணும் வரல, கல்யாணத்தை எழுதி கொடுக்கறாள் ஒண்ணும் வரல. அதுல என்ன இருக்கோ அதை எழுதி கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீங்களும் என்னை போல அவன் எந்த துறைக்கு போவான் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க பார்க்கணும். எந்த துறை, கலெக்டரா இருக்கிறவனுக்கு அதே ஜாதகம் தான், கலெக்டருக்கு பக்கத்தாடி பிஏவா இருக்கிறவனும் அதே ஜாதகம் தான். ஒரே ரூம்ல தான் வேலை செய்யறாங்க, அதிகாரம் வேறு. அதுக்கு நீங்க உள்ள போய் இன்னும் டீப்பன் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாகைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. அதான் விஷயம். ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இது முண்டன் அஸ்ட்ராலஜி மட்டுமல்ல, இது அமெரிக்கா வெளிநாட்டு வேலை நாட்டு கணிதம் மட்டுமல்ல, இது நம்ம நாட்டில இருந்து திருடி போன கணிதம் இன்னைக்கு மேலை நாட்டுல போய் பக்குவப்பட்டு மீண்டும் பாகை முறை அஸ்ட்ராலஜின்னு இங்க வந்திருக்கு. ஆனா எங்கிருந்து எடுத்துட்டு போனது? எல்லாம் எங்க ஆளுகிட்ட இருந்து எடுத்துட்டு போனது. அப்போ அந்த பாகை முறையையும் பார்க்கணும், பாவத்தை பார்க்கணும், கிரகங்களை பார்க்கணும், இணைவுகளை பார்க்கணும். அந்த கிரகம் எங்க இருக்குதுன்னு பார்த்து அந்த கிரகத்துக்கும் திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் உள்ள பாகை வித்தியாசம் என்னன்னு நீங்க பார்க்கணும். ஒரு உதாரணம், 10ஆம் இடத்திற்கு அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் என்ன தொழில் பண்ணுவான் சொல்லுங்க யாரோ ஒருத்தர். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தான அதிபதி 2ஆம் இடமான வாக்கு தனம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவன் எதை சார்ந்து தொழில் பண்ணுவான் சொல்லுங்களேன். வாத்தியாரு, ஜோசியரு, வக்கீலு, வேற என்ன? 10ஆம் இட அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து சொல்றாங்க. சரி, 2ஆம் இடத்திற்கு அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தா என்ன பண்ண சொல்லுங்க. இப்போ
குடும்பத்தோட செய்யல, எப்படி குடும்பத்தோட போய் தொழில் பண்ணுவாரா? சார் என்ன சொல்றீங்க? குடும்பத்தோட என்ன தொழில் பண்ணுவீங்க? இல்ல சார், அதான் இணைப்பு. நீங்க சொல்றதுனால புரிஞ்சுக்காங்க. சும்மா நம்ம விட்டுட்டு போனோம்னா புடிச்சிட்டு போயிடுவோம், நம்மள வெளியே போய் காரி துப்பிட்டு போயிடுவோம். சொன்னா பாரு ஜோசியன், அவமானம் தான் ஒரு மனிதனுடைய அனுபவம். நான் ஒவ்வொரு மேடையும் சொல்லுவேன், நான் எங்க அவமானப்படுகிறேனோ அங்கதான் நான் அனுபவப்படுகிறேன். கைதட்டில் எனக்கு பெருமை இல்லை, என்னுடைய தோல்விதான் என்னுடைய முழு வெற்றிக்கு காரணம். நுணுக்கம் பாருங்க. 2ஆம் இடத்திற்கு அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் தன் வாக்கால் தொழில் செய்வான். யாரவன்? வக்கீல். அல்ல, கவனிங்க, நுணுக்கமா பார்க்கணும். 2ஆம் இடத்திற்கு அதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் வந்தா வாக்கால் தொழில் செய்வான். அப்ப என்னன்னா வக்கீல். வாக்கு பொய் சொல்லுவா, உண்மையும் சொல்லுவா. தொழில் ஸ்தானாதிபதி, அல்ல கவனிங்க, தொழில் ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் போனால் அந்த தொழில் செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய தொழில் 2ஆம் இடத்தில் இருந்தால் வாத்தியாராக இருப்பார். எப்படிங்க நுணுக்கம்? எப்படி நுணுக்கம்? சின்ன ஒரே பாவத்தை 2ஆக பிரித்து பார்க்கும் போது உங்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் மாறுது. சும்மா வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. வாக்கு தொழில் பண்ணுது. வாக்கால நீ என்ன வேணா போய் பேசலாம். ஆனா தொழில் வாக்குல கொண்டுட்டு போய் வைக்கிற. தொழிலை கொண்டு போய் வாக்குல வச்சு எப்படி இருக்கணும்? டீச்சிங், வாத்தியார், குரு, அவன் தாங்க குரு. ஒவ்வொரு ஜாதகத்துல எழுதி வச்சுக்காங்க. ஏதோ விதத்திலே ஒரு ஜோதிடனுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு கொண்டே இருப்பான். இல்லை என்றால் அவன் ஜோதிடன் இல்லை. 2ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருப்பான், அவன் ஜோதிடனின் போல் இருப்பான், ஜோதிடன் இல்லை. அவனால பலிக்காதுங்க. இப்பத்திக்கு வேணாம் சொல்லி போட்டு போயிடலாம். 2 கூடியவன் எனக்கு 10 இருந்தா, எனக்கு புதன் பார்த்தா, எனக்கு சுக்கிரன் பார்த்தா, குரு பார்த்தான்னு இல்லை. ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க ஜோதிடத்துறையில பெரிய ஆளாக வர முடியும். அந்த பெரிய ஆளாக நீங்க வரணும்னா அந்த நுணுக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல எம்பிபிஎஸ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு கணிதமே இருக்கு ஜோதிடத்துக்குள்ள. கேன்சர் வருமா, கணிதமே இருக்கு. நான் பாருங்க, கௌதம், எனக்கு இன்னைக்குதான், நேற்று இருந்தது எனக்கு கௌதம் பழக்கம். அமெரிக்கால ஒருத்தருக்கு கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த இடத்துல தொண்டையில 5 mm கேன்சர் இருக்குன்னு எழுதி கொடுத்து அவரை சரிப்படுத்தினால எனக்கு 50,000 ரூபாய் சும்மா கொடுத்தாங்க. 25,000 ரூபாய் ஜோசியம் பார்க்கறதுக்கு வாங்கியிருக்கேன். அதை காலையில் அவுட் ஸ்பீக்கர் போட்டு அவருக்கு காட்டணும். இன்னைக்கு காலையில ரெட்டை குழந்தைகள்ல வந்து அண்ணன் தம்பி குழந்தைகள்ல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கனடாவில இருந்து இன்னைக்கு போன் வந்தது. இந்த போனுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, இது சரியாயிரும், நீங்க உறுதியா நீங்க ஆப்ரேஷன் பண்ணலாம், முதுகு தண்டலன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு அக்கௌண்ட் நம்பர் வேணும்னு கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கொடுத்து ஆகும்னு சொல்லி ஓரியாண்டு வாங்கியிருக்கிறாங்க. நான் அவங்க எத்தனை பணம் கொடுத்தாலும் நான் கேட்க போறது இல்லை, பட் ஆனா எனக்கு கொடுப்பாங்க. என்னை போல நீங்களும் துல்லியமாக ஜோதிடத்தை படித்து நீங்க சொல்லுகின்ற பலன்கள் அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க உங்க குடும்பத்தை பாராட்டி உங்களை வாழ்த்தும் போது நீங்களும் உங்க குடும்பமும் குழந்தைகளும் சிறப்பா இருக்குங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போய் இல்ல பணம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போய் நடக்கலன்னு சொல்லி அவன் போய் அந்த பக்கம் போய் திட்டிட்டு போனா உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்புகள் வருங்க. நமக்கு அந்த பணம் வேண்டாங்க. நான் இருக்கிறேன், நான் ஒன்னும் இருக்க போறதில்லை, நான் என்னைக்கு இருந்தாலும் சாக போறவன் தான். அதற்காக நான் பொய் சொல்லி சாபம் வாங்கி கண்ட காசை வாங்கி ரெகுலரா வாழ்ந்துட்டு சாகணுங்கிற அவசியம் இல்லைங்க. எனக்கு ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கிட்ட நான் கௌரவமா வாழ்ந்துட்டு போவேன்னு நினைக்கிறேங்க. நான் படிச்சது இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகும்னு நினைக்கிறேங்க. நான் செத்து போயிட்டா கூட இந்த வீடியோ இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கோம். அதுவும் கூட எங்கோ இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஜோதிடத்தை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இத்தனை பெரியவர்களுக்கும் ஜானகிராமன் அவருக்கும் இந்த ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் அமைதியாகவும் சலித்து கொண்டு கேட்ட உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.